இந்த இடத்துல சூரியன் உதயமாகுது. அதனால அங்க இருக்கிற 3 பேரும் பயந்து ஓடி போய் அங்க இருக்கிற ஒரு சின்ன பாறைக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த பாறைக்கு பின்னால இருக்கிற நிழல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அதனால அந்த வயசானவர் அந்த குட்டி பொண்ணு மட்டும் அப்படியே வெளியில வெயில்ல தள்ளி விட்டுறாரு. அந்த பொண்ணும் கொஞ்சம் கூட பயப்படாம அமைதியா போய் அவ மேல போட்டிருக்கிற கோட்டை கலட்டிட்டு அந்த பயங்கரமா சுட்டுக்கிட்டு இருக்கிற தரையில அப்படியே பொறுமையா படுக்கிறா. அவ படுத்த கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அவளுடைய தோலெல்லாம் அப்படியே காஞ்சு போய் சுருங்க ஆரம்பிக்குது. அதனால அவ காலு முகம்னு சொல்லிட்டு மொத்த உடம்பும் உள்ள எலும்பு கூட இல்லாத மாதிரி அப்படியே சுருங்கி போய் தரையோட தரையாயிடுது. இத பார்த்து அங்க இருந்த லேடிக்கு ஒண்ணுமே புரியல. பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வயசானவர் சூரியன் மறைஞ்சிடுச்சான்னு சொல்லிட்டு அந்த பாறைக்கு பின்னால இருந்து பொறுமையா எட்டி பாக்குறாரு. எட்டி பார்த்துட்டு சூரியனும் மறைஞ்சிடுச்சு, டெம்பரேச்சரும் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாறைக்கு பின்னால இருந்து வெளியில வந்து அந்த பொண்ணுடைய தோலை அப்படியே துணியை சுருட்டுற மாதிரி சுருட்டி கையில எடுத்துக்கிறாரு. எடுத்து அந்த லேடி கிட்ட கொடுத்து இவ இன்னும் சாகல, இவளுக்கு தண்ணி தேவைப்படுது, இவளை தண்ணி இருக்கிற இடத்துல தூக்கிட்டு போய் போடுன்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த லேடிக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் நான் பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க வீட்டுக்கு போய் வீட்டுல இருக்கிற தண்ணி தொட்டில அந்த பொண்ணுடைய தோலை தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்ட கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா மறுபடியும் கை கால்லாம் உருவாக ஆரம்பிச்சு திரும்பவும் அதே மாதிரி அழகான ஸ்கின்னும் வந்துடுது. கடைசியில அந்த பொண்ணு அந்த தண்ணி தொட்டிக்குள்ள இருந்து ரொம்பவே சந்தோஷமா வெளியில வரா.